அன்பின் அடிப்படையில் உண்டாவதே உண்மையான சகிப்புத்தன்மை. முதியவர் ஒருவர் ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்தார். அச்சமயம் ஒரு தேள் ஆற்றில் விழுந்து நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட முதியவர் கருணை கொண்டு அத்தேளை காப்பாற்றி கரையில் விடுவதற்காக அதை கையில் எடுத்தார். தேள் அவருடைய கையில் கொட்டிவிட்டு தண்ணீரிலேயே விழுந்தது. அவர் மீண்டும் அதை கையில் எடுத்தார். தேள் மீண்டும் அவரை கொட்டிவிட்டு மீண்டும் தண்ணீரில் விழுந்தது. இப்படியே பல முறை நடந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வழிப்போக்கர் முதியவரை நோக்கி, அந்த தேள் உங்களை பலமுறை கொட்டியதே, நீங்கள் ஏன் அதை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார். அதை கேட்ட முதியவர், நான் ஒன்றும் பைத்தியம் அல்ல. ஒரு சாதாரண பிராணியான தேள் தன்னுடைய இயல் குணத்திலிருந்து மாறாமல் மீண்டும் மீண்டும் என்னை கொட்டிக் கொண்டிருக்கும் போது ஆறறிவு படைத்த ஒரு மனிதனான நான் என்னுடைய சுய குணத்திலிருந்து மாறுவதா? சகிப்புத்தன்மையும் உதவி செய்வதும் மனிதனின் சுய தர்மம் அல்லவா என்று கூறிக்கொண்டே அத்தேளை எடுத்து கரையில் விட்டார். சகிப்புத்தன்மையின் அடையாளமே நிறைவான அன்பாகும். எந்த அளவிற்கு நாம் சகிப்புத்தன்மை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்? இன்றைய சூழ்நிலையில் இது பலரது கேள்வியாக உள்ளது. நான் குறிப்பிட்ட காலத்திற்கு சகித்து கொண்டிருந்தேன், இப்போதுதான் என்னால் சகிக்க முடியவில்லை என்று நாம் கூறினால் உண்மையில் நம்மிடம் சகிப்புத்தன்மை இல்லை என்பதையே இது குறிக்கிறது. சகிப்புத்தன்மை என்றால் நம் மீது நமக்கு முழு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அது எல்லைகளை கடந்ததாக இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை என்றால் எல்லா கஷ்டங்களையும் நாம் அன்போடு பணிவோடு ஏற்றுக்கொள்வதாகும். நாம் அனைவருமே எல்லா விதமான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்கத்தான் வேண்டும். அப்படியானால் நாம் இது ஏன் இப்படி நடந்தது, அவன் ஏன் அப்படி நடக்கிறார் என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பாமல் அனைத்தையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சகிப்புத்தன்மையின் பலனை நாம் அடைவதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம். சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் மென்மேலும் மோசமடையலாம். எது எவ்வாறாயினும் நாம் நமது சகிப்புத்தன்மையை அதிகரித்து கொண்டே இருப்பது நமக்குத்தான் நன்மை பயக்கும். சிந்தனை துளி. ஒவ்வொரு மனிதரும் தனித்தன்மை வாய்ந்தவர். அவரவருக்கே உரிய சுபாவத்தையும் குணத்தையும் கொண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் அனைத்தையும் நம்மால் சகித்து கொள்ள முடியும்.